ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணி அம்மாள் வார்த்தை 69. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 69. சரிவில் இழிந்தேனோ தோழப்பரை போலே. சரிவில் இழிந்தேனோ தோழப்பரை போலே. தோழப்பர் என்று ஆழ்வார் திருநகரி திருக்குருகூரிலே சுவாமி நம்மாழ்வாருடைய ஆஸ்தானத்திலே கைங்கரியத்திலே இருந்தவர். அவர் சரிவில் இழிந்தேனோ அப்படின்னா ஒரு மலை சரிவிலே கீழே விழுந்து விட்டார், உயிர் தியாகம் செய்தார். எதற்காக? அவர் ஏன் இந்த உயிர் தியாகத்தை செய்தார்? இந்த தோழப்பருக்கு அதனால் என்ன பகுமானங்கள், என்ன மரியாதைகள், அவர் செய்த அந்த உயர்ந்த தியாகத்தை இன்றும் நினைக்கும்படியாக என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற சரித்திரத்தை பார்ப்போம். கீழே 6வது வார்த்தை, பிள்ளை லோகாச்சாரியார் எப்படி அழகிய மணவாளன் நம்பெருமாளை ரட்சிக்க போகும் பொழுது பரமபத பிராப்தி அடைந்தார் என்ற சரித்திரம் பார்த்திருக்கோம். அதே போல 41வது வாக்கியத்திலேயும் திருமலையாழ்வார் எப்படி திரும்பவும் ஆழ்வாரை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தார், எப்படி காடை நாடாக திருத்தினார் அப்படின்னு சரித்திரத்தை பார்த்தோம். அதெல்லாம் கூட சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்பொழுது கடைசி வார்த்தை பார்த்தோம். கொடவர்கள் என்ற அந்தணர்கள் எப்படி நம்பெருமாளை ரட்சித்தார்கள் அப்படிங்கிற சரித்திரத்தையும் திருமேனி காத்தேனோ கொடவரை போலே என்று பார்த்தோம். ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கக்கூடிய வாக்கியங்கள் இவை. என்ன நடந்தது? நம்பெருமாள் திருவரங்கத்தில் இருந்து ஜோதிஷ்குடி அப்படிங்கிற ஆனைமலை பகுதியில் பிள்ளைலோகாச்சாரியாருடைய பாதுகாப்புல இருந்தார். பிள்ளைலோகாச்சாரியார் பரமபதித்த பிறப்பாடு அந்த இடத்திலேயும் பாதுகாப்பு இல்லை என்று தெரிந்து கொண்டு, சரி அழகர் மலைக்கு போவோம் என்று அடியார்கள் அவரை அழகர் மலைக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு போனார்கள். அழகர் மலையிலே அஞ்சினான் கோட்டை அப்படின்னா யாரும் வருவதற்கு அஞ்சுகிற கோட்டை என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கேதான் மதில் சுவர்களுக்கு இடையிலே இந்த நம்பெருமாளை எழுந்தருள பண்ணி வைத்து அவருக்கு திருவாராதனங்களை செய்து கொண்டு வெளியில யாருக்கும் தெரியாமல் கிட்டத்தட்ட 1 வருட காலம், அந்த ஊர் ராஜா கொஞ்சம் உதவி செய்தார், அவருடைய உதவியோடு 1 வருட காலம் 2 மதில் சுவர்களுக்கு நடுவிலே இந்த அழகர் மலையில தான் நம்பெருமாள் அழகிய மணவாளன் இருந்தார். ஆனால் அந்த இடத்திலேயும் இந்த துருக்கர்களுடைய படையெடுப்பு அதிகமாக இருக்கிறது என்பதனாலே என்ன செய்வது என்று நம்பெருமாளை அங்கிருந்து எழுந்தருள பண்ணிக்கொண்டு ஒரு பாதை சொல்லப்படுகிறது. இது பிரதானமாக யதீந்திர பிரவண பிரபாவம் அப்படிங்கிற அழகான நூல், அதுதான் இதுக்கு பிரமாணம். இதை மண்ணு புகழ் மணவாள மாமுனிவன், மண்ணு புகழ் மணவாள மாமுனிவன் என்ற நூல், அதையும் இதற்கு மேற்கோளாக கொண்டுதான் நாம அனுபவித்து வருகிறோம். அதுல சொல்லப்பட்ட சரித்திரங்கள் தான் உங்களோட இப்போ பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதுல எப்படி போயிருப்பார் நம்பெருமாள், இங்கிருந்து அடுத்து கோழிக்கோடுக்கு போனார் அப்படின்னு சரித்திரம் இருக்கிறது, ஒரு பதிவு இருக்கிறது. எப்படி போயிருப்பார்? நத்தம், திண்டுக்கல், பழனி, பொள்ளாச்சி, பாலக்காடு வழியாக கோழிக்கோடு அப்படின்னா மேற்கு தேசம், மலையாள தேசம், கேரளால நார்த் வடக்கு பகுதியில தானே கோழிக்கோடு இருக்கு. அப்படியே போனா காசர்கோடு, அப்படியே போனா மங்களூர் வந்துடும் இல்லையா கோழிக்கோடு. இன்னைக்கு மற்ற மதத்தினர்கள் ரொம்ப டாமினண்டா இருக்கிற இடம், அவர்கள் தான் அங்க அதிகமா இருக்கிறாங்க, அந்த கோழிக்கோடு. இன்னைக்கும் அந்த கோழிக்கோடு போனீங்கன்னாக்கா அங்க கோவிந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த கோவிந்தபுரம் என்ற ஊர்ல கிட்டத்தட்ட நம்பெருமாள் ஓராண்டு காலம் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறமா கோழிக்கோடுல அந்த இடத்துக்கு நம்மாழ்வாரும் வந்து சேர்கிறார். அவர் எங்க வந்தார் சுவாமி? ஏன் இஸ்லாமியர்கள் படையெடுப்புன்னா வெறும் நம்பெருமாளை மாத்திரமா அவர்கள் பார்ப்பார்கள், அவரை மாத்திரம் கொள்ளையடிக்க பார்ப்பார்களா? அதே போல உயர்ந்த திருமேனி அவருடைய பக்தனான நம்மாழ்வாருடைய திருமேனி இல்லையா? அந்த நம்மாழ்வாருடைய திருமேனி தாமிரபரணியை காட்சி கிடைத்த திருமேனியாச்சே.
அப்ப எவ்வளவு உயர்ந்த திருமேனி இல்லையா, சுயமாக கிடைத்த திருமேனியாச்சு, அதை பாதுகாக்க வேண்டாமா? அப்ப ஆழ்வார் திருநகரிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் நம்மாழ்வாருடைய அந்த அழகான திருமேனியை எழுந்துருள பண்ணிக்கொண்டு அவர்களும் வலசையாக அப்படியே வலசையாக வந்து கோழிக்கோடுக்கு வந்து சேருகிறார்கள். அப்ப கோழிக்கோடு கொஞ்சம் பாதுகாப்பான இடம் ஓரளவுக்கு. அந்த காலத்துல அப்ப ராஜாக்கள் அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் இந்துக்கள் இது போல விஷயங்களுக்கு பாதுகாப்பாக இருந்த இடம் கோழிக்கோடு. அதனாலதான் கோவிந்தபுரம் அப்படின்னு இன்னைக்கும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு ஊர் இருக்காங்க. அந்த இடத்துல வருகிறார். அங்கதான் பெருமாள் தன்னுடைய உயர்ந்ததான அவருடைய வட்ட மனைன்னு சொல்லுவாங்க, திருவட்ட மனைன்னு பெரிய ஒரு பெருமாள் அதுல எழுந்தருளி இருப்பார். அதையே வேற இவருக்கு நம்பெருமாளுக்கு நம்மாழ்வாருக்கு கொடுக்கிறார். அவருக்கு இடம் கூட தன்னுடைய முத்து சட்டையெல்லாம் கொடுக்கிறார். இதுக்கப்புறமே பக்கத்துல தெரிக்கனாம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, கர்நாடகத்துல இருக்கு இன்னைக்கு அந்த ஊர், திருக்கண்ணாம்பி அப்படின்னு அந்த ஊருக்கு பேர். அங்கெல்லாமும் நம்பெருமாள் கூட இருந்தார். அங்க வரதராஜ பெருமாள் கோயில் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு சான்றுகள். ஆனா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, கோழிக்கோடுல கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்பெருமாளும் நம்மாழ்வாரும் ஒரே இடத்துல இருக்கிறார்கள். அவங்களுக்கு கைங்கரியங்கள் நடக்கிறது. ஆனால் எவ்வளவு நாள் நடக்க விடுவார்கள் இல்லையா? அங்க இப்படி நடக்கும் போது ஒரு பக்கம் கிழக்கு மேற்கு திசையிலிருந்து கள்ளர்களுடைய பயம், திருடுறவங்க கொள்ள அடிக்கிறவன். வடக்கு பக்கத்துல இருந்து முகமதியர்கள் அவர்களுடைய தொல்லை. எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டியிருக்க, என்ன பண்றது அப்படின்னு சரி அவரவர்கள் ஒரு பாதையில போகலாம் என்று நம்பெருமாளை அழகிய மணவாளனை அங்கிருந்து அப்படியே கிழக்கு பக்கமாக மேலக்கோட்டை நோக்கி திருக்கனாம்பி போய் அப்படியே மேலக்கோட்டைக்கு போயிட்டு அப்படியே திருமலைக்கு போனார். அவருடைய பாதை அது. பிரியா விடை கொடுத்து நம்பெருமாள் அப்படி போயிட்டார். நம்மாழ்வாரை எழுந்தொருள பண்ணிக்கொண்டு அவர்கள் போகும்போது பேக் வாட்டர்ஸ் சொல்லுவோம், கடலினுடைய பின்தங்கிய தண்ணீர், அதுல நம்மாழ்வாரை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். படகுல வச்சு படகுல தவறை விழுந்துட்டார். நம்மாழ்வார் திருமேனி கீழே விழுந்துட அடியார்கள் எல்லாம் தண்ணீர குதித்து உள்ளூர் வாசிகளோட சேர்ந்து நம்மாழ்வாருடைய திருமேனியை திரும்பவும் எழுந்தொருள பண்ணிக்கொண்டு அவரை பத்திரமாக கொண்டு செல்லுகிறார்கள். போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா தென்மேற்கு திசையில போனால் ஒரு இடத்துக்கு மேல அவர்களால போக முடியல. எங்க பார்த்தாலும் ரொம்ப கல்லர் பயமா இருக்கு. ஒரு பக்கம் துருக்கர்கள் வந்துருவாங்களோன்ற பயம் இருக்க, முந்திரி பூ அப்படின்னு ஒரு இடம், இந்த இடத்தினுடைய பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, முந்திரி பூ அப்படிங்கிற ஒரு இடம். அந்த முந்திரி பூ என்ற இடத்திலே என்ன பண்ணலாம், எங்க பார்த்தாலும் சுத்தி சுத்தி ஆட்கள் இருக்கேன்னு மலைச்சரிவு, ஒரு பெரிய மலை பள்ளத்தாக்கு. அந்த மலைச்சரிவில ஒரு பெட்டியை எடுத்தாங்க. அந்த பெட்டிக்குள்ள நம்மாழ்வார் திருமேனி, அவருக்கு வேண்டிய அவருடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் உள்ள பத்திரமா வச்சாங்க. ஒரு சங்கிலியில நல்லா கட்டினாங்க. மேல இருந்து மலைச்சரிவுல அப்படியே இறக்கி விட்டாங்க. அந்த சரிவுல இறக்கி விட்டா கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இடத்துல தட்டுப்பட்டு இந்த பெட்டி நிம்மதியா உட்கார்ந்துடுச்சு. சேஃப் பண்ணி எல்லாம் அசைச்சு பாக்குறாங்க, நல்லா உட்கார்ந்துடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பத்திரப்படுத்திட்டோம் அப்படின்னு எல்லாரும் அவரவர்களுடைய ஊருக்கு போயிட்டாங்க. கலக காலம் குறையட்டும், சண்டை சச்சரவு, இந்த கொள்ளையடிக்கிறவர்கள் முகமதியர்கள் இந்த தொல்லையெல்லாம் குறையட்டும், அப்புறம் ஆழ்வாரை எழுந்தொருள பண்ணிக்கலாம்னு அவரவர்கள் மானசீகமா ஆழ்வாரை பிரார்த்தித்துக் கொண்டு கிளம்பி விட்டார்கள். ஆழ்வார்களோட போனவர்ல ஒருத்தருக்கு தோழப்பர் அப்படின்னு பேர். அவருக்கு ஆழ்வாரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. அவர் மனசெல்லாம் ஆழ்வார் திருமேனியை தினமும் சேவிச்சு அவரை வழிபட்டு அவரை பார்த்து கண்ணினுள் சுருத்தாம்பு சேவித்து இப்படியே இருந்தவர் இல்லையா. அந்த ஆழ்வாருக்கு நித்திய திருவாராதனம் தினப்படி பண்றது கூட இல்லாம இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு மதுரைக்கு வந்தார். கீழே சரித்திரம் பார்த்திருப்பீங்க. திருமலை ஆழ்வார் மணவாள மாமணிகளுடைய ஆச்சாரியன் திருமலை ஆழ்வார்னு இருந்தார். அவரிடத்துல வந்து சொல்ல அவர் என்ன பண்ணார், மலையாளத்துல இருக்கக்கூடிய ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறார். ஓலைச்சுவடி எழுதி கொடுத்து அவருக்கு திரவியங்கள் எல்லாம் உதவி செய்து கொஞ்சம் மனுஷ பலம் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொடுத்து அவருக்கு உதவி செய்யுங்கோ அப்படின்னு சொல்ல, தோழப்பர் அந்த ஓலைச்சுவடை எடுத்துக்கிட்டு வந்து திருவாங்கோட்டூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மலையாள ராஜா அவரிடத்துல சொல்லி அந்த திருமலை ஆழ்வார் கொடுத்த ஓலைச்சுவடையும் கொடுக்க, அந்த ராஜா இதை படிச்சு பார்த்தான். ஓஹோ இவ்வளவு கஷ்டத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி நல்ல திரவியங்கள் பொருள்கள் கூட மக்களை ஆள் பலம் எல்லாம் கொடுத்து ஆழ்வாரை அங்கிருந்து திருக்கண்ணாம்பிக்கு எப்படி கொண்டு போகலாம்னு பாருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். ஆனால் இப்ப ஆழ்வார் எங்க இருக்கார்,
அவர் மலைச்சரிவுல ஒரு பொட்டியில கீழே இருக்கார். அந்த இடம் தெரியும் மேல இருந்து பார்த்தா. ஆனா ஆழ்வார் இங்க கீழே மலைச்சரிவுல எந்த இடத்துல பெட்டி தட்டுப்பட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாதே. இப்ப இந்த தோழப்பர் தன்னுடைய ஆழ்வார் சந்நிதியில இருக்கக்கூடிய அடியார்களோட வரார். இங்க வந்து சேர்ந்தார். எல்லாருமா முடிவு, எப்படி யார் போறது கீழே? பெரிய பள்ளத்தாக்கு, என்னன்னே தெரியாது கீழே. இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? என்ன கிளைம்பிங், மவுண்டன் கிளைம்பிங் எல்லாம் தெரியுமா? ஒன்னும் தெரியாது. பாவம் அடியார்கள். யாரு இறங்குறது மலை பள்ளத்தாக்குல? திரும்ப போனா வருவோமான்னு தெரியாது. அங்க என்ன இருக்குன்னு தெரியாது. யாரும் போறதுக்கு பயப்படுறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னு இந்த தோழப்பர் தான் சொல்றாரு, நான் போறேன், அடியேன் போறேன், போய் அந்த ஆழ்வாரை எழுந்துருள பண்ணிக்கிட்டு வரேன், நான் இறங்குறேன் அப்படின்னார். அப்ப அந்த ஆழ்வார் திருநகரி ஸ்தலத்தார்கள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு உறுதிமொழி இவருக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கறாங்க. என்னது அது? சங்கல்பித்து சொல்றாங்க, தோழப்பரே, நீர் செய்யற இந்த பெரிய கைங்கரியம் காரியம் இருக்கு பத்தியா, கீழே போய் ஆழ்வாரை எழுந்துருள பண்ணிட்டு வரீரே, அது எப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற செயல், தைரியமா ஆபத்தான செயல்ல இறங்குறீரே, உமக்கு நாங்க ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம். உங்களுக்கு உம்முடைய சந்ததியர், உம்முடைய தோழப்பர்ன்ற உம்முடைய வம்சத்துல வரக்கூடியவர்களுக்கு ஆழ்வார் சந்நிதியிலே அந்த காலத்துல வகுலாபரண பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு தான் உயர்ந்த மரியாதை. அவருக்கு இணையான மரியாதையை உங்களுக்கு கொடுக்கிறோம், உம் வம்சத்துல வந்தவங்களுக்கு கொடுக்கிறோம். அதே போல திருமஞ்சன காலம், ஆழ்வாருக்கு திருமஞ்சனம் கண்டருள போறோம் இல்லையா, அந்த திருமஞ்சனம் நீராட்டம் நடக்கும் பொழுது ஆழ்வாருடைய திருமுடி, அவருடைய தலையில கிரீடம், திருமுடியில சாத்தப்பட்ட அந்த மாலை புஷ்பமானது அருளப்பாடிட்டு தினமும் உங்களுக்கு கொடுக்கப்படும், சாதிக்கப்படும் அப்படின்னு இவர்களெல்லாம் உறுதிமொழி கொடுக்க, ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று சொல்லி ஒரு பெரிய பலகை, அந்த பலகையில இவரை விட்டு மெல்லமா சங்கிலியை கட்டி கீழே இறக்குறாங்க. இவர் மெல்ல இறங்கி போறார். கீழே இறங்கி போய் பார்த்தா ஒரு இடத்துல எங்க இருக்கு பெட்டகம்னு தேடிக்கிட்டே இருந்தா அங்க ஒரு கருட பக்ஷி, க்ஷேமகாரி பக்ஷின்னு சொல்லுவாங்க, க்ஷேமகாரி பக்ஷி, அது ஒரு பொட்டி மேல உட்கார்ந்து சப்திக்க, ஓஹோ இங்கதான் ஆழ்வார் இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டு இவர் ஆழ்வார மனசுல தியானிக்கிறார் இந்த தோழப்பர். அவர் ஆழ்வார மனசுல தியானிச்ச உடனே அந்த கருட பக்ஷி, க்ஷேமகாரி பக்ஷி அங்கிருந்து பறந்து போய்விடுகிறது. உள்ள திறந்து பார்த்தா ஆழ்வார் இருக்கார். இவர் போகும்போதே கையில ஓலைச்சுவடு, எழுத்தாணி எல்லாம் கொண்டு போறார். அங்க எழுதுறார், இந்த இடத்துல இப்படி இறங்கினேன், கருட பக்ஷி இருந்தது, நான் ஆழ்வாரை தியானிச்சேன், கருட பக்ஷி பறந்து போச்சு, திறந்து பார்த்தேன், உள்ள ஆழ்வார் திருமேனி பத்திரமா இருக்கு, ஆபரணங்கள் இருக்கு, இப்படிதான் பாதுகாப்பாக எடுக்கப்படுகிறது அப்படின்னு எல்லாம் எழுதினார், பொட்டிக்குள்ள வச்சார். மேல இருந்து அவர்கள் அந்த சங்கிலியை அனுப்பினார்கள். அந்த சங்கிலியில ஆழ்வார் இருக்கக்கூடிய பெட்டியை நல்லா கனமா இறுதியா நன்றாக இறுக கட்டினார். சப்தம் போட்டா கேட்காது மேல, அதனால இங்க இருந்து அசைச்சார். அந்த சங்கிலியை இப்படி அசைச்ச உடனே மேல இருக்கிறவர்கள் அந்த சங்கிலியை மேலே கொண்டு வந்து விட்டார்கள். ஆழ்வார் பார்த்தா பெட்டிக்குள்ள இருக்கார், சந்தோஷம். அந்த எழுத்தாணியை படிச்சார்கள். மேல இருந்து திரும்பவும் சங்கிலியை பலகையையும் கீழே இறக்கினார்கள். இவர் வரணும் இல்ல தோழப்பர், அதனால கீழே இறக்கினார்கள். தோழப்பரும் அதுல ஏறிட்டார், சங்கிலியை அசைச்சார். அவர்கள் மேலே தூக்கும் போது ஒரு பாறையிலே இந்த சங்கிலியோடு பலகை தட்டுப்பட தோழப்பர் அந்த இடத்துல எதையும் பிடிக்க முடியாமல் அந்த மலைச்சரிவில கீழே விழுந்து சரிந்து விழுந்து பரமபிரத பிராப்தியை அடைந்தார். அதத்தான் இந்த இடத்திலே சரிவில் இழிந்தேனோ, மலைச்சரிவில ஆழ்வாரை எழுந்துருள பண்ணிவிட்டு தன்னுடைய சரீரத்தையே விட்டார் இல்லையா, சரிவிலே பள்ளத்தாக்குல விட்டார் இல்லையா, இழிந்தேனோ விழுந்துட்டார். எல்லாரும் மேல வந்தா வெறும் பலகை வருகிறது, அவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த தோழப்பருடைய பிள்ளை, அவர் போயிருக்கார் கூட, அவருக்கு அப்பன் பிள்ளைன்னு பேர், அவரை எல்லாம் பார்த்து இந்த ஸ்தலத்தார்லாம், ஆழ்வார் உம்மை புத்திரனாக சுவீகரித்து கொண்டார், உமக்கு அப்பா இல்லைன்னு நினைக்காதீங்க, ஏதோ ஆழ்வார் தான் அப்பா, இந்த ஆழ்வார் தானே இங்க வந்திருக்கார், அந்த ஆழ்வாருக்கே நீர் பிள்ளையானீர் அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அவரை கொண்டு வந்து அவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறார்கள், ஆழ்வார் தோழப்பர் அப்படின்னு அவருக்கு அருளப்பாடு. இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரில் ஆழ்வார் தோழப்பர் அப்படின்னு அவர்களுக்கு தனி மரியாதை கொடுக்கப்படுகிறது.
அவருக்கு அருளப்பாடு சொல்லி அவருக்கு பகுமானங்கள் எல்லாம் கட்டளைகளாக நடப்பிப்பதாக பெரியவர்கள் சொல்ல இன்றளவும் அது நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து ஆழ்வாரை எழுந்தருள பண்ணி முந்திரிப்பூ அப்படிங்கிற அந்த கிராமத்துல கொண்டு போய் ஒரு 5 நாள் சம்பிரோக்ஷணம் எல்லாம் பண்ணி திரும்பவும் திருக்கண்ணாம்பிக்கு வந்து அங்கே உற்சவங்கள் எல்லாம் நடந்தது. அப்புறமா ஆழ்வார் அங்கிருந்து மெல்லமாக அவரை திருமலை ஆழ்வாருடைய உதவியோடு வந்து ஆழ்வார் இங்கு ஆழ்வார் திருநகரிக்கு வந்தார் என்பது சரித்திரம். அப்ப ஆழ்வாருடைய திருமேனியை வெளியிலே கொண்டு வரும் பொழுது சரிவில் இழிந்தேனோ தோழப்பறை போலே என்பதுதான் உயர்ந்த இந்த வாக்கியம். அந்த ஆழ்வார் திருமேனியில அவருக்கு எவ்வளவு பிராவண்யம் இருந்திருக்கும், அடியேனுக்கு அது இல்லையே என்றுதான் இந்த வார்த்தை. சரிவில் இழிந்தேனோ தோழப்பறை போலே, மிக உயர்ந்த சரித்திரம். ஆழ்வார் திருநகரி போங்கோ, மனசுல நினைச்சுக்கோங்கோ. இந்த முந்திரி பூன்ற இடங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். திருக்கணாம்பி, கோவிந்தபுரம் இதெல்லாம் பார்க்கலாம். வெளுக்குடி சுவாமி ஏதோ யாத்திரைகள் ஏற்பாடு செய்தால் நாம போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொண்டு போகலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், தோழப்பர் திருவடிகளே சரணம், ஆழ்வார் தோழப்பர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இந்த வார்த்தை நிறைவு செய்கிறேன். அடுத்தது 70வது வாக்கியம். பாதுகை பேணி பொருள் கண்டேனோ எம்பாரை போலே. பாதுகை பேணி பொருள் கண்டேனோ எம்பாரை போலே. அடுத்த பதிவிலே பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.